ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஸ்தா ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவில் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போது வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கணும். வெந்த உடனேயுமே வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப குழகுழப்பாயிரும். இப்படி வடிச்சிட்டு மேலே கூலான வாட்டர் ஊற்றி நம்ம இதை கலந்து விட்டுடலாம். கூலான வாட்டர் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லை, நார்மல் வாட்டர் தான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி வேண்டாம், இஞ்சி சேர்த்தும் போது இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். பூண்டு மட்டும் போதும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா கலந்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். அதோட ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதோட ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெந்த பாஸ்தா எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் வேக வைக்கும் போது தான் உப்பு போட்டோம், அந்த உப்பு பத்தாது, அதனால் இந்த டைமில் நான் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு காரம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவில் அரிசி மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போது நம்மளோட பாஸ்தா மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.